நட்புகளே வணக்கம். ஹாய் டு ஆல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களாப்பா? இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி தேங்காய் பால் சாதம், கொಬ್ಬರಿ ಹಾಲು அன்னம். சரிங்களா? நம்ம இது சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். நம்ம சீரக சம்பா ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விடுறேன். நீங்கள் தேங்காய் எண்ணெயும் யூஸ் பண்ணலாம், நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டு. என் பையனுக்கு அந்த ஃப்ளேவர் டிஃப்ரெண்ட்டாக தெரியுங்கிறதுனால நான் நெய் சேர்க்குறேன். 2 பட்டை, 2 கிராம்பு, 2 பிரியாணி இலை, ஒரே ஒரு அன்னாசிப்பூ, ஒரு பிஞ்ச் அளவுக்கு கல்பாசி, அவ்வளோதான். இது ரொம்ப மைல்டான மசாலா இருக்க சாதம் தான். வயிற்றுக்கு கெடுதல் பண்ணாது, ஈஸியாக டைஜஷன் ஆகிடும். பெரிய வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் அரிஞ்சு போடுறேன். பச்சை மிளகாய் நம்ம என்ன காரம் என்னென்னு நினைக்கிறோமோ அதுக்கு தகுந்தாப்பில் போட்டுக்கணும். நான் ஒரு 3 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் ஃபுல்லாக போட்டிருக்கேன். புதினா மின்ட் லீவ்ஸ் நம்ம ஒரு முக்கால் கைப்பிடி அளவுக்கு சேர்த்து போடலாம். நல்லாயிருக்கும், மைல்டாக இருக்கும் மசாலா, பட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தயவு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது துவரம் பருப்பு, அந்த தோல்லேருந்து உரிச்சு எடுப்போம் இல்லையா, அது தொகரிக்காலும்பாங்க, அதுதான் நம்ம சேர்த்துருக்கோம். இந்த ரைஸ் சீரக சம்பா ரைஸ்ப்பா, ஜீரா ரைஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா. இது ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் ஊற வச்சா போதும். வாஷ் பண்ணி போட்டுட்டு ஃபஸ்ட்டு தேங்காய் பாலில் 2வதாக எடுக்கிற பாலை ஃபஸ்ட்டு ஊற்றணும். அடுத்தது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கோங்கப்பா. சேர்த்து விட்டு இது லைட்டாக கொதி வரும்போது ஃபஸ்ட்டு எடுக்கிற திக்கான தேங்காய் பாலை ஊற்றணும். வடிகட்டி ஊற்றிக்கோங்க. நான் வடிகட்டினதுக்கப்புறம் கொஞ்சோண்டு அந்த தேங்காய் சேர்த்துருக்கேன். நான் கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் வரும், ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இதை மூடி வச்சுட்டு ஒரு 2 விசில் விட்டிங்கன்னா போதும். ஏன்னா ஜீரக சம்பா ரைஸ் 2 விசில் விட்டிங்கன்னா தான் கரெக்டான பதத்தில் இருக்கும். ரொம்ப விட்டோம்னா குழஞ்சி போயிடும். இப்போ நம்ம இதில் ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் சேர்க்கணும். சேர்த்து விட்டு கிண்டி விட்டுட்டோம். அருமையான தேங்காய் பால் சாதம் ரெடி. சரிங்களா? இதுக்கு ஜீரக சம்பா ரைஸ் 1 கப் எடுத்திங்கன்னா 2 கப் அளவுக்கு தான் தண்ணி சேர்க்கணும். அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போ இது மாதிரி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். உதிராக அருமையாக இருக்கும். மசாலா கம்மியாக இருக்க மாதிரி தோணலாம் உங்களுக்கு. செஞ்சு மட்டும் பாருங்களேன், எல்லாருக்கும் பிடிக்கும். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ். பை டு ஆல்.